பசலைக்கீரை கூட்டு செய்ய போகிறோம். பசலைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரை எல்லாமே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சாச்சுப்பா. சிறுபருப்பு இப்போ நல்லா வேகுதுப்பா. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, பெருங்காயத்தூள், இதை நாளையும் நம்ம பருப்பில் இப்போ சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்க்கணும்ப்பா. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பருப்பு நல்லா குக் ஆயிடுச்சுப்பா. பருப்பு கூடப்பட்ட எல்லா பொருளுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கீரையும் பருப்பு எல்லாமே. இப்போ பாருங்கள், பெருசாக கீரையில் தண்ணியே இல்லை. ஆனால் தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா கீரையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விடும். அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் கீரை ரெடி ஆயிரும் நமக்கு. இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுன்னா கீரை நல்லா வெந்துருச்சுப்பா. நான் தண்ணியே சேர்க்கலாம், அந்த கீரையில்னு வந்த தண்ணி தான். இப்போ நம்ம இந்த கீரையை நல்லா ஆற வைக்கணும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்கப்பா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பசலைக்கீரை கூட்டு ரெடி.